இஸ்லாத்தினுடைய முதல் மாதமான முஹர்ரம் மாதத்தை கடந்து சஃபர் மாதத்தினுடைய முதல் வார ஜுமாவிலே நாம் வீற்றிருக்கிறோம். சங்கையானவர்களே, சஃபர் மாதம் என்றாலே எப்படி மாற்றார்கள் ஆடி மாதம் வந்தால் அது ஆகாத மாதம், பீடை மாதம் என்ற ஒரு மூட நம்பிக்கை அவர்களிடத்தில் இருக்கிறதோ, அதுபோன்று முஸ்லிம்களிடத்திலும் சஃபர் என்று சொன்னால் அது பீடை மாதம், சஃபர் மாதம் என்றால் அது ஆகாத மாதம். அந்த சஃபர் மாதத்தில் நற்காரியங்கள் எதையுமே செய்யக்கூடாது, செய்தால் உருப்படாது என்பதாக ஒரு மூட நம்பிக்கை முஸ்லிம்களிடத்திலும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் சங்கையானவர்களே, இஸ்லாத்திற்கும் நல்ல காலம், நல்ல நேரம், கெட்ட நேரம் என்பதற்கும் எந்தவித தொடர்புமே கிடையாது. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லுகிறான், வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர், முழு மனித சமுதாயமும் நஷ்டத்தில் இருக்கிறார்கள், இல்லல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மனிதர்களை தவிர, வ அமிலுஸ் சாலிஹாத், நல்ல அமல்கள் செய்பவர்களை தவிர, வதவாஸவ் பில் ஹக், தங்களுக்கு மத்தியில் ஒருவருக்கொருவர் சத்தியத்தை சொல்லிக் கொள்வார்கள், வதவாஸவ் பிஸ்ஸப்ர், பொறுமையை ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்வார்கள். இந்த மக்களை தவிர மற்றெல்லா மக்களும் நஷ்டத்தில் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா இவ்வளவு அற்புதமான விஷயங்களை சொல்வதற்கு முன் காலத்தின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை வெற்றியாக ஆக வேண்டும் என்றால் குர்ஆனினுடைய எந்த ஒரு சூறாவும் தேவையில்லை, இந்த நான் இப்பொழுது ஓதி காட்டிய வல் அஸ்ர் என்ற இந்த ஒரு சூறா போதும். இந்த சூறாவில் உள்ள விஷயங்களை ஒரு முஸ்லிம் எடுத்து நடந்தால் ஈருலக வாழ்க்கையினுடைய வெற்றிக்கு அது போதுமானதாக ஆகிவிடும் என்று சொன்னார்கள். சங்கையானவர்களே, உலமாக்கள் குர்ஆனில் பற்றி விரிவுரை சொல்கிற போது, விளக்கம் சொல்லுகிற போது சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா எதுவெல்லாம் தனக்கு விருப்பமானதாக இருக்கிறதோ அவைகளைத்தான் குர்ஆனில் சொல்லி சத்தியம் செய்கிறார். காலத்தின் மீது சத்தியமாக, அதிகாலை நேரத்தின் மீது சத்தியமாக, வல்லுஹா, லுஹா நேரத்தின் மீது சத்தியமாக, வஷம்ஸ், சூரியன் மீது சத்தியமாக, வல் கமர், சந்திரன் மீது சத்தியமாக, இப்படி அல்லாஹ் எதையெல்லாம் விரும்புகிறானோ அவைகளின் மீதுதான் குர்ஆனில் சத்தியம் செய்து சொல்கிறான். அந்த அடிப்படையில் காலம் நேரம் என்பதில் கெட்டது நல்லது என்ற எந்த பாகுபாடும் கிடையாது. எல்லா நாளும் நல்ல நாள் தான், எல்லா நேரமும் நல்ல நேரம்தான். எனவே இஸ்லாத்திற்கும் சகுனங்களுக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா அதுவத, இஸ்லாத்தில் தொற்று நோய் என்பது கிடையாது, வலா தீரத்த, பறவையை கொண்டு சகுனம் பார்ப்பது என்பது இஸ்லாத்தில் கிடையாது, வலா ஹாம்மத்த, ஆந்தை கத்தினால் இது கெட்ட சகுனம் என்பதும் கிடையாது, வலா சஃபர், சஃபர் மாதமும் அது பீடை மாதம் கிடையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். எனவே சங்கையானவர்களே, ஜாதகம் பார்ப்பது, நேரத்தை பார்த்து இது நல்லது கெட்டது என்று முடிவு செய்வது, நாட்களை வைத்து இது நல்ல நாள் இது கெட்ட நாள் என்று முடிவு செய்வது என்பதற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை குதுஸியை சொன்னார்கள். அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், யுக்தீனி இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் எனக்கு நோவினை தருகிறான், என்னை நோவடிக்கிறான். எப்படி நோவடிக்கிறான்? யசுப்புத்தஹர், அவன் காலத்தை திட்டுவதன் மூலமாக என்னை நோவினை செய்கிறான். என்ன காரணம்? பியதில் அம்ர், காரியங்கள் அனைத்தும் எனது கையில் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், காரியங்கள் அனைத்தும் எனது கையில் இருக்கிறது. நான் நாடினேன் என்று சொன்னால் அது நல்லதாக அமையும், நான் நாடினேன் என்று சொன்னால் மனிதனுக்கு அது தீங்காக அமையும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் அடுத்து சொல்லுகிறான், வஅனத்தஹர், காலம் என்பது நானாக இருக்கிறேன். உகல்லிபுல் லைல வன்னஹார், ஏனெனில் இரவு பகலை மாறி மாறி வரச் செய்பவன் நானாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். எனவே சங்கை குறித்தானவர்களே, காலத்தை திட்டுவது என்பது
அல்லாஹ்வே சொல்லுகிறான், மனிதன் என்னை நோவினை செய்கிறான். குர்ஆனில் அல்லாஹ் ஓரிடத்தில் 2 இடத்தில் அல்ல, பல்வேறு இடங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வஇயம் சஸ்கல்லாஹு பிதுர்ரின் ஃபலா காஷிஃப லஹு இல்லாஹு. உங்களுக்கு ஏதாவது ஒரு தீமை வருகிறதா, அதை நீக்குபவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கிடையாது. உங்களுக்கு ஏதாவது நன்மை கிடைக்கிறதா, அதை தந்தவனும் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கிடையாது. அஸா அன் துஹிப்பு ஷைஅன் வஹுவ கைருல் லக்கும். நீங்கள் ஒரு விஷயத்தை இது நமக்கு வேண்டாம் என்று நீங்கள் வெறுப்பீர்கள், ஆனால் அல்லாஹ் அதை உங்களுக்கு நல்லதாக ஆக்கி வைப்பான். நீங்கள் சில விஷயங்களை இது நமக்கு வேண்டும் என்று விரும்புவீர்கள், ஆனால் அல்லாஹு தஆலா உங்களுக்கு அதை தீமையாக ஆக்கி வைப்பான். நன்மை தீமை என்பது காலத்திலோ நேரத்திலோ இடத்திலோ இல்லை, அல்லாஹ் என்ன நாடுகிறானோ அதில் தான் இருக்கிறது. எனவே சங்கையானவர்களே, இது மிக முக்கியமான ஈமான் சார்ந்த விஷயம், நம்பிக்கை சார்ந்த விஷயம். வரலாறுகளில் எழுதப்படுகிறது, ஹுதைபியா என்ற ஒரு உடன்படிக்கை நடந்தது. முஸ்லிம்களுக்கும் காஃபிர்களுக்கும் மத்தியில் நடந்த ஒரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தம் ஒரு நீண்ட வரலாறு. இங்கு நாம் குறிப்பிட வேண்டிய விஷயம், அந்த ஹுதைபியா உடன்படிக்கை நடந்த அன்று இரவும் சரியான மழை பெய்கிறது, நல்ல மழை. அப்போது சில மனிதர்கள் பேசிக்கொள்கிறார்கள், நேற்று இரவு ஏன் மழை பெஞ்சது தெரியுமா, இந்த நட்சத்திரம் வானத்தில் இருந்தது, இது வந்ததுன்னா நல்லா மழை பெய்யும். இன்னும் சில மனிதர்கள் இப்படி பேசினார்கள், அல்லாஹுதான் மழையை பெய்ய வைத்தான். மறுநாள் காலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த 2 சாரார்களினுடைய பேச்சுக்களும் நபி அவர்களினுடைய காதுகளுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. 2யுமே நபி அவங்க கேட்கிறாங்க. ஒரு சிலர் சொன்னாங்க, நேற்றிரவு அந்த நட்சத்திரம் வந்தது, அதனால தான் நல்ல மழை. இன்னும் சிலர் சொன்னாங்க, அல்லாஹ் தான் மழையை பெய்ய வச்சான். இந்த 2 வாதங்களையும் கேட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுநாள் காலையில் இப்படி சொன்னாங்களாமா, யாரெல்லாம் மழையை நட்சத்திரத்தோடு சேர்த்து பேசினார்களோ அவர்கள் படைத்த ரப்புக்கு இணை கற்பித்து விட்டார்கள். மழை பெய்ய வைக்கிறது அல்லாஹ்வுடைய கையில, வெயில் அடிக்க வைக்கிறது அல்லாஹ்வுடைய கையில, யாரும் அதை செய்து விட முடியாது. நபி அவங்க மறுபடியும் இப்படி சொன்னாங்க, யாரெல்லாம் மலையை அல்லாஹ்வோடு சேர்த்து பேசினார்களோ அவர்கள் எல்லாம் ஈமான்தாரிகள், உண்மை முஸ்லிம்கள் என்று சொன்னார்கள். எனவே சங்கையானவர்களே, மூட பழக்க வழக்கங்களுக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது. பூனை குறுக்க போச்சுன்னு அந்த காரியம் விளங்காது. உண்மையில் சொல்ல போனால் மனிதனுடைய கெட்ட குணங்கள், மனிதனுடைய கெட்ட நடத்தைகள், மனிதனுடைய தீய செயல்கள்னால பூனைக்கு தான் ஆபத்தோ என்னமோ பூனை பயப்படணும், ஆனால் மனிதன் பயப்படுகிறான். இது சிரிக்க வேண்டிய விஷயம், சிந்திக்க வேண்டிய விஷயம். அது வாயில்லா ஜீவராசி, அது போனதுனால இவருக்கு தொல்லையாம். இன்னும் நம்ம பேசும்போது பள்ளி சத்தம் போடுது, அந்த பள்ளியே சொல்லிருச்சு சுப்ஹானல்லாஹ், 5 அறிவு 6 அறிவு உள்ள மனுஷனை விட 1 அறிவு 2 அறிவு உள்ள பள்ளி அறிவாளியாமா, மனுஷனை முட்டாளாக்கிட்டமே. இப்படி ஏராளமான விஷயங்கள். ஒரு காரியத்துக்காக வீட்டிலிருந்து கிளம்பி போறாரு, கால் தட்டி விட்டுறது, இது யதார்த்தமா நடக்கிறது தான். ஒரு நிமிஷம் உட்கார்ந்துட்டு போங்க, அப்படியே போனீங்கன்னா போற காரியம் விளங்காது. அல்லாஹ் அக்பர். இப்படி ஏராளமான விஷயங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். நம்முடைய வாழ்க்கையில் அவ்வளவு மூட நம்பிக்கைகள், இதுவெல்லாம் மாற்றார்களிடத்திலிருந்து நம்மிடத்தில் வந்தது. எனவே சங்கையானவர்களே, இஸ்லாத்திற்கும் மூட நம்பிக்கைகளுக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது. வரலாறுகள் எழுதப்படுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுனைன் யுத்தத்திற்காக வேண்டி செல்கிறார்கள். அப்படி ஹுனைன் யுத்தத்திற்கு போகும்போது புதிதாக இஸ்லாத்தை ஏற்றிருந்த சில சஹாபாக்களும் அந்த யுத்தத்தில் கலந்து கொள்கிறார்கள். அந்த ஹுனைன் என்ற அந்த இடம், அந்த இடத்தை வச்சுதான் அந்த போருக்கு பேர். அந்த ஹுனைன் என்ற அந்த இடத்திற்கு பக்கத்தில் ஒரு இலந்தை மரம் ஒன்று இருந்துச்சு. அது யூதர்கள் அந்த இடத்தை, அந்த இலந்தை மரம் இருக்கிற அந்த இடத்தை ஒரு பரக்கத்திற்குரிய இடமாக பார்ப்பார்கள். தங்களுக்கு ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும்னு சொன்னால் அங்கே போய் என்ன செய்வாங்கன்னா, என்ன காரியத்தை உதாரணம் போருக்கு போகிறாங்கன்னா அவங்களுடைய அந்த போர் ஆயுதங்களை எல்லாம் கொண்டு போய் அந்த இலந்த மரத்தில் மாட்டி வச்சிருவாங்க. வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஈர்த்திக்காக இருக்கிற மாதிரி இந்த மரத்துக்கடியில் இருந்துட்டு போவாங்க. அப்படி போனால் அது நல்லதாக ஆகும்னு ஒரு நம்பிக்கை. இதை பார்க்கிற அந்த புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த முஸ்லீம்கள் அவங்களும் நபி அவங்களிடத்துல வர்றாங்க.
வந்து சொல்கிறாங்க, யார் ரசூலல்லாஹ் இப்படி யூதர்களுக்கு ஒரு இடம் இருக்குது, ஏதாவது காரியம் செய்யணும்னா அங்கே அதை செஞ்சுட்டு போனாங்கன்னு அது நல்லதாயிருமாமா, நமக்கு அப்படி ஒரு இடத்தை நீங்கள் ஏற்படுத்தலாமே. இதை கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுப்ஹானல்லாஹ் அல்லாஹு அக்பர் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், சகோதரர்களே, இதற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நல்லதை தருவது அல்லாஹ் தான், தீமையை தருவது அல்லாஹ் தான். எந்த இடத்திற்கோ பொருளுக்கோ எந்த ஒரு பரக்கத்தும் எந்த ஒரு விஷயமும் கிடையாது. அல்லாஹ் எதை நாடுகிறானோ அதைத்தான் அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்துவான் என்று சொல்லி முஸ்லிம்கள் வைத்த அந்த கோரிக்கையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிராகரித்தார்கள். இது இஸ்லாத்தில் இல்லாதது என்று சொன்னார்கள். எனவே சங்கையானவர்களே, அந்த இடத்துக்கு போனால் பரக்கத்து, இங்கே போனால் பரக்கத்து, ஒரு பரக்கத்தும் இல்லை. நம்முடைய அமல்கள் சரியாக இருந்தது, நம்முடைய செயல்கள் அல்லாஹுவுக்கு பிடித்தமானதாக இருந்தது என்று சொன்னால் கண்டிப்பாக எல்லாமே அல்லாஹு தஆலா நலமாக தருவான். சரி, நம்ம எல்லாமே நல்லது தான் செய்கிறோம், ஆனாலும் சில தீமைகள் வருகிறது, வரத்தான் செய்யும். யாருக்கும் எப்போ பார்த்தாலும் சக்சஸ்ங்க, ஒரு தொட்டதெல்லாம் வெற்றிங்க, அப்படி இருக்கவே இருக்காது. அழுகை வர வேண்டும், கஷ்டங்கள் வர வேண்டும், நஷ்டங்கள் வர வேண்டும், தொல்லைகள் வர வேண்டும், துயரங்கள் வர வேண்டும். அப்போ தான் அல்லாஹ்வை நினைப்போம். நம்ம நினைச்சதெல்லாம் நடந்துருச்சுன்னு வைங்களேன், அப்புறம் ஃபிரௌன் மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சிடுவோம், நான் தான் அல்லாஹ், என்ன மீறின கடவுள் யார்? ஏன்னா அவன் தொட்டதெல்லாம் வெற்றி. ஃபிரௌனுடைய வரலாறில் எழுதப்படும், குணத்தை எரிக்கிற ஒரு வெட்டியாக வேலை செஞ்சவன் தான் ஃபிரௌன். அவன் தான் ஃபிரௌன்னு சொன்னால் அந்த காலத்தில் வந்த அரசர்களுடைய பேர். சாதாரண இன்னைக்கு சொல்ல போனால் நம்ம பிஎம் மாதிரி டீ கடையில் எச்ச கிளாஸ் கழுவுனவர் இன்னைக்கு கோட்டே 2 லட்சம் ரூபாய்க்கு போடுறாருன்னா அப்புறம் அவர் ஆட்டம் போடத்தான் செய்வார், அது நமக்கு தேவையில்லை. அதை போன்றுதான் ஃபிரௌன் சாதாரண ஒரு கபரிஸ்தானில் சுடுகாட்டில் புணத்தை எரிப்பவன். மிகப்பெரிய படை பட்டாளங்களும் ராஜ்யங்களும் கிடைத்த போது பரம்பரையாக அரசனாக இருந்தவனெல்லாம் சொல்லாத வார்த்தை அவன் வாயில வச்சு, ஆனால் ரப்புக்கும் உள்ள அழலாம். காரணம் என்ன? நஷ்டங்கள் தீமைகள் அவனது வாழ்க்கையில் வரவில்லை. எனவே சங்கையானவர்களே, நல்லது கெட்டதுங்கிறதெல்லாம் மாறி மாறி எல்லோருடைய வாழ்க்கையிலும் வரும். அதற்கும் சகுனங்கள் என்பதற்கும் எந்த விஷயமுமே கிடையாது. எத்தனை இளம் பெண்கள் ஜாதகங்கிற பேரில் அவங்களுடைய வாழ்க்கையை இன்னும் திருமணம் முடிக்காமல் எத்தனை பேர் இளம் கன்னிகளாக இருக்கிறார்கள். இஸ்லாத்தில் அது ரொம்ப கம்மி, மாற்றார்களிடத்தில் நிறைய இருக்குது. அந்த பிள்ளையை கல்யாணம் முடிச்சா மாமனார் மண்டையை போட்டுருவார். அல்லாஹ் அக்பர். அவருக்கு அல்லாஹ் என்ன தக்தீர் எழுதியிருக்கானோ அந்த பிள்ளையை கல்யாணம் முடிச்சாலும் முடிக்காட்டி நேரம் வந்து அவர் போயே தான் தீருவார். இப்படி எத்தனையோ சம்பிரதாயங்கள், மூட பழக்க வழக்கங்கள் மாற்றார்களிடத்தில் எப்படி குடிகொண்டிருக்கிறதோ அதுபோல் இன்னைக்கு நம்மகிட்ட நிறைய உள்ள பூந்துருச்சு. இங்கே சங்கையானவர்கள், அதற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இஸ்லாம் தூய மார்க்கம், அறிவு சார்ந்த மார்க்கம். அறிவுக்கு ஒவ்வாததை இஸ்லாம் எந்த இடத்திலுமே சொல்லி காட்டாது. எனவே சகுனம் என்பது இஸ்லாத்தில் எந்த இடத்திலுமே இல்லாத ஒரு விஷயம். எல்லாமே நல்ல நேரம், எல்லாமே நல்ல காலம். ஆனால் மனிதர்களுடைய செயல்களை பொறுத்து அவர்களுக்கு நன்மை தீமை அமையும். குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், லொஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹ்ரி பிமா கஸபத் ஐதின் நாஸ். இன்னைக்கு எத்தனை வேதனைகள், எங்கெங்க மிகப்பெரிய நிலநடுக்கங்கள், நிலச்சரிவுகள் நாம் செய்தித்தாள்களெல்லாம் பார்க்குறோமே. அது வர்றதுக்கு இந்த இயற்கை சீற்றம் என்று ஒரு சாரார்கள் சொல்கிறாங்க. இயற்கை சீற்றமெல்லாம் ஒன்றும் இல்லை, மனிதர்களுடைய பாவங்கள் தான் காரணம். அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்கிறான், கடலிலும் கரையிலும் மனிதனுக்கு தீங்குகள் ஏற்படுவதற்கு காரணம் பிமா கஸபத் ஐதின் நாஸ், மனிதர்கள் தங்கள் கரங்களினால் செய்த பாவங்கள் தான் காரணம். எப்போ நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகளும் அல்லாஹுக்கு பிடித்த விஷயங்களும் நிறைவாக இருக்குமோ, ஒருவேளை நமக்கு நஷ்டமே வந்தாலும் அது நஷ்டமாக இருக்காது, அல்லாஹ் அதை லாபமாக ஆக்கி வைப்பார். இல்லை என்று சொன்னால் நஷ்டத்திற்கு மேல் நஷ்டம் வரத்தான் செய்யும். ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சந்தர்ப்பங்களில் சொல்லி காட்டினார்கள். எனவே சங்கையானவர்களே, சகுனம் என்பது இஸ்லாத்தில் கிடையாது. இந்த சஃபர் மாதத்தில் பல்வேறு நிகழ்வுகள் இஸ்லாத்தில் நடந்திருக்கிறது. அந்த ஹிஜ்ரத் என்ற அந்த பயணம் சஃபர் மாதம் 27வது தேதியில தான் அந்த சஃபர் ஹிஜ்ரத் என்ற அந்த பயணமே ஆரம்பிச்சுதான். ஒருவேளை இந்த சஃபர் மாதம் பீடை என்று சொன்னால்
நபி அவர்கள் உன்னதமான ஒரு பயணத்தை இந்த மாதத்தில் அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பிச்சிருப்பாங்களா? இன்னும் வரலாறில் எழுதப்படுது, அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயிருக்கு உயிரான மகள், அவர்களுடைய நிக்காஹ் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு இந்த சஃபர் மாதத்தில் தான் நடந்தது. வரலாறுகளில் எழுதப்படுது, நபி அவர்களே சொன்னாங்க, சய்யிதத்து நிசாஇ அஹ்லில் ஜன்னா, பெண்களுக்கெல்லாம் சொர்க்க தலைவி அன்னை ஃபாத்திமா என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட உன்னத இல்லற வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். அவங்களுடைய நிக்காஹ் இந்த மாசத்துல தான் நடந்தது. இது மாதிரி நிறைய அரபுகளிடத்துல ஒரு பழக்கம் இருந்துச்சு, ஷாபான் மாதத்தை பீடைன்னு சொல்லுவாங்களாமா. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, என்னுடைய நிக்காஹ் நபி அவர்களோடு ஷாபான் மாதத்தில் தான் நடந்தது. இல்லற வாழ்க்கையை நாங்கள் ஷாபான் மாதத்தில் தான் ஆரம்பித்தோம். சொல்லிவிட்டு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பதிவு செய்கிறாங்க, 11 மனைவிமார்களில் நபி அவர்கள் என் மீது தான் அதிக அன்பு வைத்தார்கள். விளங்காத மாதம்னா அந்த கல்யாணமே இல்லாமல் ஆயிருக்கணும். ஆனால் 11 பெண்களில் என்னைத்தான் நபி அவர்கள் அதிகம் நேசித்தார்கள். எனவே சங்கையானவர்களே, சகுனம் என்னென்னமோ நல்ல நேரம் கெட்ட நேரம் ஜாதகம் அது இதுன்னு எத்தனை இருக்கிறதோ இதற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது. அல்லாஹ் சொல்லிய வழியில் நம்முடைய செயல்கள் இருக்கிறது என்று சொன்னால் அது கண்டிப்பாக வெற்றியாக அமையும். அல்லாஹ் சொன்ன வழிகளில் நமது செயல்கள் இல்லை என்று சொன்னால் அதை கொண்டு இடர்களும் தீங்குகளும் மனிதனுக்கு கண்டிப்பாக வரும். மூட பழக்கம் எப்படி வந்தது? ஒரு அழகான வரலாறு ஒன்று எழுதுறாங்க. ஒரு குரு இருந்தார், சில சீடர்களை வச்சு அவங்களுக்கெல்லாம் தினம் பாடம் நடத்துவார். தினம் ஒரு காலை நேரம் அவருடைய வகுப்புக்கு வருவார், பாடத்தை ஆரம்பிப்பார். ஆரம்பிச்ச உடனே ஒரு பூனை ஒன்று என்ன செய்யும்னா அந்த வகுப்பறைக்குள்ள இந்த பக்கம் அந்த பக்கம் உலாத்திக்கிட்டே இருக்கும். இப்போ மாணவர்களுடைய கவனமெல்லாம் பூனையின் பக்கம் போகுது. முதல் படிக்கிற பசங்கனால அப்படித்தானே, பாடம் இங்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ஆசிரியர் நடத்துவார், ஏதோ ஒரு சின்ன இது நடந்தால் அதைத்தான் பார்ப்பாங்க. மறுநாள் குரு வந்தார், பாடத்தை ஆரம்பிக்கிறாரு, பூனை வளமை போல் இந்த பக்கம் அந்த பக்கம் வருது. ஒரு பையனை கூப்பிட்டாரு, மாணவனை கூப்பிட்டு சொன்னார், அந்த பூனையை ஓரமாக கட்டி போட்டுரு, அப்போ அந்த பக்கம் இந்த பக்கம் போகாது, பாடம் கரெக்டாக நடக்கும். 3வது நாள் பார்த்தா பூனை கரெக்டாக அந்த நேரத்துக்கு வந்துடுது. இப்போ அந்த முதல் நாள் பூனையை பிடிச்சி கட்டின பையனை கூப்பிட்டார் ஆசிரியர். கூப்பிட்டு சொன்னார், தினம் அந்த பூனையை கட்டி போட்டுரு, விட்டால் தானே அது உலகத்துக்கு பாடத்துக்கு இடைஞ்சலாக, தினம் கட்டி போட்டுட்டாங்க. அந்த குரு இறந்துடுறாரு. அந்த மாணவர்களையும் நல்லா படித்த ஒரு பையன் இப்போ அந்த குருவுடைய ஸ்தானத்துக்கு வந்துட்டான். அவன் உஸ்தாத் ஆகிட்டான், ஆசிரியராக ஆகிட்டான். அவன் முதல் நாள் பாடத்துக்கு வரான், அதே மாதிரி அந்த பூனையை கட்டிட்டாங்க. கட்டி போடுறது பாடம் நடத்தினான். தினம் வகுப்புகள் நடக்கிறது. ஒரு நாள் பாடம் நடத்துறதுக்கு வரணும், பார்த்த பூனையை காணும். இப்போ ஆசிரியருடைய இடத்துல இருக்கிற அந்த பையன் கேட்ட பூனை எங்கே? இல்லை அந்த பூனை செத்து போச்சு, அதனால தான். இல்லை பூனையை பிடிச்சி கட்டுங்கன்னு கோவப்படுறான். நம்ம குரு எப்போ பாடம் நடத்தினாலும் பூனையை வச்சு தான் பாடம் நடத்தி இருக்கிறாரு, நான் எப்படி பூனை இல்லாமல் பாடம் நடத்துறதுன்னு பசங்களுக்கு இதே வேலையை போச்சு. தினம் ஒவ்வொரு பூனையை பிடிச்சிட்டு கட்டுறாரு. சங்கையானவர்களே, மூட பழக்க வழக்கங்களும் இது மாதிரி வந்தது தான். யாரோ எதுக்கோ சொல்லி வச்ச ஒன்று பிற்காலத்தில் அது ஒரு சடங்காக மாறி அது பரலாகவே மாறிடுச்சு. அது இல்லை அப்படின்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். நிறைய அந்த மாதிரி அடுக்கடுக்காக சொல்லிகிட்டே போல. வீடு கட்டும் போது என்னென்னமோ செய்கிறது, கல்யாணம் பண்ணும்போது ஏதோ ஒரு குச்சியை நட்டு வைக்கிறது, எக்கச்சக்கமாக. இதுவெல்லாம் மாற்றார்களிடமிருந்து வந்த மூட பழக்க வழக்கங்கள். இதற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. எனவே சங்கையானவர்களே, இஸ்லாம் எல்லா இடங்களிலும் மூட பழக்க வழக்கங்களை, சடங்கு சம்பிரதாயங்களை அழித்தொழிக்கக்கூடிய ஒரு மார்க்கமாக இருக்கிறது. அதனால தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஆட்சி காலம், உம்ரா பயணத்துக்காக வேண்டி ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வர்றாங்க. பொதுவாக ஹஜ்ஜு உம்ராவில் செய்யக்கூடிய ஒரு அமல் என்னன்னா, அந்த ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை போய் முத்தம் கொடுக்கிறது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹஜ்ருல் அஸ்வதுக்கு முன்பாக வர்றாங்க முத்தம் கொடுக்கறதுக்கு. அந்த கல்லை பார்த்து இப்படி சொன்னாங்களாமா, ஓ கல்லே, உனக்கு எந்த சிறப்பும் இல்லை, நீ ஒரு கல் தான், ஆனால் இன்னும் சொர்க்கத்திலிருந்து வந்திருக்கிற. என்னுடைய நபி அவர்கள் மட்டும் உன்னை முத்தமிடவில்லை என்றால் நானும் உன்னை முத்தமிட்டு இருக்க மாட்டேன். ஏன் சொன்னாங்கன்னா, பின்னால் வரவங்க அதை வச்சு ஒரு பிதஅத், அதை வச்சு ஒரு ஷிர்க் உருவாயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஹஜ்ரத் சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்களுக்கு சொன்னாங்க, ஏன் முத்தம் கொடுக்குறோம்? நபி அவர்கள் முத்தமிட்டார்கள், எனவே நாம் முத்தமிடுகிறோம். வேற எதுவும் அந்த கல்ல வேற எந்த விஷயமும் இல்லை.
எனவே சங்கையானவர்களே, சடங்கு சம்பிரதாயங்கள், நல்ல நேரம் கெட்ட நேரம், இதெல்லாம் இஸ்லாத்தில் இல்லாத விஷயங்கள். எல்லா நாட்களும் நல்ல நாட்கள் தான், எல்லா நேரங்களும் நல்ல நேரங்கள் தான். நல்லது கெட்டதுங்கிறது மனிதனுடைய செயலை பொறுத்து தான் இருக்கிறதே தவிர இடத்தை பொறுத்தோ காலத்தை பொறுத்தோ நேரத்தை பொறுத்தோ எந்த சடங்குகளும் சம்பிரதாயங்களும் இல்லை. அதனால தான் நபி அவங்க ஒவ்வொரு செயலை செய்கிற போதும் ஒரு அமலை நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. பிரயாணத்தில் போறீங்களா, 2 ரக்காயத்து பிரயாணத்துடைய தொழுகையை தொழுது விட்டு செல்லுங்கள், உங்களது பிரயாணம் அழகானதாக அமையும். ஏதோ ஒரு செயலை செய்ய போறோம், இதை செய்யலாமா வேண்டாமான்னு சொல்லி மனசுக்குள்ள ஒரு ஊசலாட்டம். என்ன செய்யணும்? இஸ்திகாரா என்ற ஒரு தொழுகை, 2 ரக்காயத் தொழுகணும். ஒரு துவாவை நபியவங்க சொல்லி கொடுத்தாங்க. அந்த துவாவை ஓத வேண்டும். அல்லாஹு தாலா அந்த செயலை செய்யலாமா வேண்டாமாங்கிற அந்த தெளிவை அல்லாஹு தாலா நமக்கு தருவார். இப்படி ஒவ்வொரு செயலிலும் இஸ்லாம் நமக்கு அழகான வழிகாட்டுதலை தந்திருக்கிறது. எனவே சங்கையானவர்களே, மூட நம்பிக்கைகளுக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை. கடைசியாக ஒரு ஹதீஸ் சொல்லி முடிச்சிடுறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுடைய பயணத்தில் பல்வேறு கூட்டத்தார்களை காண்கிறார்கள். அப்போ ஒரு கூட்டத்தார் நிறைய கூட்டத்தோட எண்ணிக்கை அதிகமாக வர்றாங்க. நபியவும் கேட்டாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில், ஜிப்ரீலே இது என்ன என்னுடைய உம்மத்தார்களை நிறைய இருக்கிறாங்களே சொர்க்கத்துக்கு போறக்கு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், இது உங்களுடைய உம்மத்தல்ல, இது மூசா அலைஹிஸ்ஸலாமினுடைய கூட்டத்தார்கள். உங்க உம்மத்து கொஞ்சம் அடிவானத்தில் பாருங்க, பார்த்தா ஏராளக்கணக்கான நபர்கள் நிற்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அவங்களை விட பன்மடங்கு அதிகமாக இருக்கிற இவர்கள் தான் உங்களுடைய உம்மத்துகள், கேள்வி கணக்கில்லாமல் சொர்க்கம் செல்லக்கூடியவர்கள். இந்த ஹதீஸை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. சஹாபாக்கள் தங்களுக்குள்ள பேசிட்டாங்க, நம்ம கேள்வி கணக்கில்லாமல் சொர்க்கத்துக்கு போகிறவங்க அவங்க என்ன நல்லமல் செஞ்சுருப்பாங்க. பல அபிப்பிராயம் வருது. நம்ம கூட அறியாமை காலத்தில் காஃபீர்களுடைய வயிற்றில் பிறந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம். நம்முடைய சந்ததிகள் முஸ்லீம்களுடைய வயிற்றில் பிறந்திருக்கிறாங்க, ஒருவேளை அவங்களா இருக்குமா? இப்படி பல்வேறு அபிப்பிராயங்கள். இதெல்லாம் நபி அவங்க கேள்விப்பட்டு திரும்பவும் வீட்டுக்குள்ளிருந்து வருகிறார்கள். வந்து நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த கேள்வி கணக்கில்லாமல் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய அந்த மக்கள் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க, குஃப்ரான ஷிர்கான விஷயங்களை வைத்து அவர்கள் மந்திரிக்க மாட்டார்கள், பறவைகளை கொண்டு அவர்கள் சகுனம் பார்க்க மாட்டார்கள், அந்த மக்கள் தான் கேள்வி கணக்கில்லாமல் சொர்க்கத்துக்கு போவாங்க. எனவே சங்கையானவர்களே, சகுனம் என்பது நம்முடைய ஈமானை இலக்கு செய்கிற விஷயம் மட்டுமல்ல, ஒரு மனிதனை சொர்க்கத்தினுடைய பாதையை விட்டும் தடுத்து அதற்கு மாற்றமான இடத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய மிக அபாயகரமான ஒரு பாவம் தான் இந்த சடங்கு சம்பிரதாயம் என்பது. எனவே நமக்கு எல்லா நாளும் நல்ல நாள் தான், எல்லா நேரமும் நல்ல நேரம்தான். நம்முடைய அமல்கள் எப்படியோ அதை பொறுத்து தான் நம்முடைய செயல்கள். எனவே வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் வாழும் காலம் வரை ஈமானோடு வாழக்கூடியவர்களாக, சடங்கு சம்பிரதாயம்